அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, முக்கியமாக நாங்கள் இந்த ஏற்கனவே கடந்த வாரத்தில் அப்துல்லா முஃப்தியோடு பேசினோம். ஃபிர்காக்கள், இந்த மதஹபுகள் தொடர்பாக நாம் பேசினோம். இதுல முக்கியமான விஷயங்கள், இதை எப்படி பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவது என்பது. இப்ப நவீன இஸ்லாம் என்கின்ற ஒரு விஷயம் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பு, பொதுமக்கள் இதனை விளங்கிக் கொள்வது எவ்வாறு என்பது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை தொடர்பாக இன்று நாம் பேசுவோம். அப்துல்லா முஃப்தி எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விஷயங்கள் தொடர்பாக பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று முக்கியமாக இப்ப உலமாக்கள் இப்ப 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 எந்த காலத்துல, எந்த காலம்னா கிட்டத்தட்ட 80ஸ்ல முஃப்தி என்றா எனக்கு தெரியக்கூடிய ரிஸ்மி முஃப்தி அந்த நேரம் இஃப்தா முடிச்சுட்டு வந்திருந்தார். அதுக்கு பிறகு அப்துல் ஹாலிக் மௌலவி வந்திருந்தார். ஷேகுல் ஹதீஸ் கிதாபு முடிச்சுட்டு வந்திருந்தார். இந்த 2 பேரும் சல்மான் முஃப்தி 80ஸ்ல 86 90 ஆரம்பத்துல அவர்களை தான் தெரியும். இவர்கள் தான் பெரிய பெரிய உலமாக்கள் முஃப்திமார்கள் என்று தெரியும். இப்ப நிறைய முஃப்திமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு ஜும்மா பயானை தவிர வேற ஒரு விளக்கமும் இல்லை, குறைவாகவே இருக்கிறது. இப்ப பொதுமக்களுக்கும் இந்த முஃப்திமார்களுக்கும் உலமாக்களுக்கும் இடையிலான இந்த தொடர்பு இப்ப இலங்கையில எப்படி இருக்குது, ஏன் இது விரிவுபடுத்தப்பட முடியாம இருக்குது? வெறுமனே ஜும்மாவோட எல்லாம் முடிஞ்சு போகுது. அதுக்கு அங்கால ஒரு இப்ப பள்ளிவாசலை நான் பாக்குறேன், ஒரு சில பள்ளிவாசல்களை மசாயில்களை சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இருக்குது. ஆனா அது போதுமான அளவு இல்லை. இப்ப நீங்க வெறுமனே உங்களோட யூடியூப் சேனல்ல வஹாபிசம் இப்படி சொல்லுது, வஹாபி உலமாக்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே தவிர, எப்படி உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்குமான அந்த உறவை ஏற்படுத்துறது, இதனுடைய நிலைமை என்ன இப்ப இலங்கையில? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் கேட்ட கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. மிக ஆழமாக, மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்தை நீங்க சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். இந்த இடத்துல பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கு விளங்குற வரைக்கும் இலங்கையில் உள்ள ஒரு பகுதி பொதுமக்கள் எல்லாரையும் பிரபலியமான பேச்சாளர்கள் தன்வசம் வச்சு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். பிரபலியம் இல்லாதவர்கள், மாபெரும் அறிவாளிகள், இலைமறை காய்களாக ஆங்காங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மார்க்க தெளிவுள்ள உலமாக்கள் இந்த பேச்சு, பயான், பிரபலியம் இதுகளை விட்டு மிச்சமே தூரமா இருக்கு நாங்க பாக்குறோம். அது பிழை இல்லையா? இல்ல, அங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப இந்தியா, பாகிஸ்தான் அல்லது இப்படியா நாடுகளை பார்த்தோம்னா, அந்த நாட்டுல பேச்சாளர்களுக்கு இடம் இல்லை. அறிவாளிகள், மாபெரும் அறிவாளிகள் என்றாலும் 50 வருஷம், 30, 40, 45 வருஷம் பாடம் நடத்தக்கூடிய பெரும் பெரும் மாமேதைகள் தான் சபைக்கு வருவார்கள். அவங்க வரக்குள்ளேயே வரக்குள்ளேயே அவங்களோட அறிவு விளங்க துவங்கிடும். சபையை இந்தியாவில பார்த்திருப்பீங்க, தேவ்பந்தில பார்த்திருப்போம், சஹரம்பூர்ல பார்த்திருப்போம், மும்பையில பார்த்திருப்போம், பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல வயது முதிர்ந்து அவங்க தாடியெல்லாம் பழுத்து மிக முதிர்ச்சியான இடத்துல இருப்பார்கள். அவங்க அவங்களோட இந்த 50 வருஷம் பாடம் நடத்தின புறவார முதிர்ச்சி, அறிவு, விசாலம் இதெல்லாம் தனியா இருக்கு. அங்க இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல வழிகேடர்களால செய்யக்கூடிய முயற்சி சமூகத்துக்கு போறது மிச்சம் குறைவு. ஏனென்றா அங்க மக்களுக்கு தெரியும் அறிவாளிகள் யார், இல்முள்ளவர்கள் யார், உலமாக்கள் யார் என்பதை சரியாக அடையாளம் கண்டு அந்த அமைப்பில் போய் கொண்டிருப்பார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் என்ன நடக்குதுன்னா, பிரபலியமான பேச்சாளரோட கையில தான் சமூகம் இருக்குது. அடுத்தது இந்த யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க தானே, இந்த சமூக வலைதளம், இதுல ஒவ்வொரு உருவத்துல வரக்கூடியவர்கள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதனால தான் சமூகத்தை சரியான நிலைக்கு கொண்டு வரதுல பெரிய சிரமம்னு அங்கே இருக்குது. முதலாவது விஷயம். இரண்டாவது நான் பார்க்கிறேன்னு சொன்னா, பள்ளிகளுடைய பங்களிப்பு முதன்மையானது.
பள்ளிகள் சரியாக இந்த பகுதியை அடைப்பாங்கன்னு சொன்ன இந்த இடைவெளிய சமூகத்தை வழிகேட்டிலிருந்து பாதுகாத்து தெளிஞ்ச அறிவை கொடுக்கிறது ஆக லேசான ஒரே ஒரு வழி பள்ளிவாசல் தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளியினூடாகத்தான் எல்லா விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பள்ளி என்றது இன்றைக்கு இலங்கையில வெறும் தொழுதுட்டு போற ஒரு தளமாக மாற்றப்பட்டிருக்குது. அதுவும் அவசரமா தொழுதுட்டு போற ஒரு தளமா இருக்கு. ஒரே இருக்குது. இப்ப இதை திருத்த வேண்டிய இடம் என்னண்டா, மிக முக்கியமான பகுதியில் ஆரம்பத்தை சொன்னேன், பள்ளிகளுடைய நிர்வாகம், பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு வரக்குள்ள அவர் பள்ளியை பற்றிய படிச்சவரா இருக்க வேணும். ஒரு ஐவள தொழுக, ஜக்காத்தை கொடுக்கிறவரு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா பள்ளி என்றது எல்லா கிதாபிலையும் பள்ளியை பற்றிய பாடம் இருக்குது. மசாஜிதை பற்றி, மசாஜித் பள்ளி என்றா என்ன, அதனுடைய பெருமதி என்ன, அதனுடைய தன்மை, எல்லா பாடத்தையும் சரியா படிச்ச ஆளா இருந்தா தான் பள்ளியுடைய மதிப்புணர்வு அவர் உள்ளத்துல இருக்கும். அந்த பள்ளியுடைய பொறுப்பால நிறைய விஷயம் ஊர்ல சாதிக்கலாம். இன்றைக்கு என்ன நடக்குது இலங்கையில பொதுவாகன்னு கேட்டா, பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயத்தை பேசுவோம். புதிய ஒரு நிர்வாகம் வந்தாங்கன்னா முதலாவது வேலை செய்வாங்க, பள்ளியில் உள்ள இமாம விலத்துறது, மோதின விலத்துறது. விலத்திட்டு சொல்றது நாங்க என்ன செய்ய போறோம், கொஞ்சம் வித்தியாசமா நல்லா செய்ய போறோம் என்று சொல்லிட்டு அனுப்பிடுறது உண்டு. இதே போல மதரசாக்கள்லையும் நடக்கும். என்ன நடக்கும், ஒரு 15-20 வருஷம் தாண்டி வரக்கூடிய முதிர்ச்சியாக பார்ப்பாரு. அந்த நேரத்தை பார்த்து அவரோட பொருளாதார பிரச்சனை வந்துடும், எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அவர் செஞ்சுவார், வியாபாரத்தை இறங்கிடுவார், இல்லாட்டி வெளிநாடுக்கு போக துவங்கிடுவார். இப்படியான சிக்கல் இருக்கிறதால பள்ளி உண்டால செய்ய வேண்டிய கடமை இங்கால கைவிடப்படுது. முதிர்ச்சியாகி திறமையாக வரக்கூடிய உஸ்தாத்மார உலமாக்களுக்குரிய அந்த பொருளாதார பின்புலம் சரியாக அமைக்கப்படாததால அவர்கள் அந்த துறையிலிருந்து விலகக்கூடிய ஒரு தர்ம சங்கடம் அவங்களும் உருவாகுது. இதால வரக்கூடிய விளைவு என்னன்னா, சமூகத்துடைய அடுத்த தலைமுறை மார்க்கத்தை சொல்லி தரக்கூடியவர்கள் இல்ல, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. இப்படியான பல்வேறுபட்ட பிரச்சனைக்கு சமூகம் தள்ளப்படுறதுக்கு இது பிரதான காரணம். அதனால என்ன செய்யணும், முதலாவதாக இலங்கையில் உள்ள எல்லா உதாரணத்துக்கு முதல்ல மதரசா எடுப்போம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அரபு மதரசாக்கள், சாதாரண மதரசா இல்ல, அரபு மதரசாக்கள். அப்ப தெளிவாக பாடங்கள் நடத்தக்கூடிய உலமாக்கள் தன்னகம் கொண்ட மதரசாக்கள் இன்றைக்கு இலங்கையில எந்த ஊர்ல போனாலும் இருக்குது. அந்தந்த ஊர்ல உள்ள மதரசாக்குள்ளார் உள்ள திறமையான உலமாக்களை அணுகி அவர்கள் ஊடாக ஒவ்வொரு பள்ளியும் இல்ல ஒவ்வொரு ஜும்மா பள்ளியாவது முதற்கட்டமாக துவங்கினாங்கண்டா, எங்கட பள்ளியில ஒவ்வொரு திங்கள் இல்ல செவ்வா புதன்கிழமை ஃபிக்ஹுடைய சட்டதிட்டங்கள் நடத்தப்படும், தப்சீருடைய விளக்கம் தரப்படும் என்று அந்த தப்சீர் நடத்துற ஆக்களை அதுக்காக வேண்டி எடுத்து, ஃபிக்ஹுடைய சட்டங்களை நடத்தக்கூடியவங்களை அதற்காக வேண்டி எடுத்து அமர்த்தினாங்கன்னு சொன்னால் சமூகத்துக்கு தெளிவான ஒரு இல்மு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனா இன்னொரு பிரச்சனை, வரக்கூடிய நிர்வாகங்கள், பள்ளி நிர்வாகம் யோசிக்கிறேன்டா பொதுவாக அவங்களோட சிந்தனை அந்த நான் சொல்லக்கூடிய அந்த சிந்தனை அவங்களுக்கு இல்லை. பொதுவாக அவங்க என்ன சிந்தனை பண்ண, பொதுவான சிந்தனை சொல்றோம், அவங்க ஊர் முழுக்க வசூலிச்சு அதை கொண்டே பேங்க் பேலன்ஸ் நல்லா கூட்டி வச்சுட்டு அந்த அந்த சென்ற கூட்டறிக்கை காட்டக்குள்ள எங்கள்கிட்ட தரக்குள்ள இத்தனை லட்சம், நாங்க திருப்பி கொடுக்கக்குள்ள இத்தனை லட்சம் செஞ்சுக்கிறோம். அப்ப அவங்களோட அந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காட்டக்குள்ள என்ன செய்வாங்க, நிர்வாகத்துக்கு அடுத்த தெருவு வரக்குள்ள எல்லாரும் இதே நிர்வாகம் திருப்பி செய்யட்டும் என்று போவாங்க. இந்த பேங்க் பேலன்ஸுக்குள்ள தான் ஓடிக்கொண்டிருக்க இல்லாம சமூகத்துக்கு செய்ய வேண்டிய வேலை மிக குறைய, அறவையில்னு சொல்லிடாது, நடக்குது மிக மிக குறைவா நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இப்ப பொதுமக்கள் விளங்கி கொள்ள வேண்டிய சட்டத்திட்டங்கள், மசாயில்கள் பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்ப இந்த சூழ்நிலையில முக்கியமாக உலமா சபைகள் இருக்குதானே, ஒவ்வொரு ஏரியாக்களையும் உலமா சபைகள் இருக்குதானே. இப்ப இந்த உலமா சபைகள் ஏன் முன்னெடுக்க முடியாமல் இருக்கு, என்ன பிரச்சனை? நீங்க பள்ளியில மட்டுமே குற்றம் சாட்டி போட்டு ஒதுங்கி விட முடியாது இல்லையா? இல்ல நான் என்ன பிரச்சனைடா,
உலமா சபைக்கென சில குறிப்பிட்ட வரம்பு வரையறைகள் அவங்களோட சேவைகளுக்குரிய எல்லாம் அவங்களுக்கு இருக்குது, பொதுவான விஷயங்கள் இருக்குது. நான் சொல்ல வந்து ஒவ்வொரு மஹல்லாவும் ஜம்மியத்துல் உலமாவுக்கு கீழால முழுமையான கட்டுப்பாடுல இயங்காது. ஏனென்றா அவருடைய வசூல் தன்மைகளும் அவங்களுடைய பொறுப்பும் அவங்க கொடுக்க சம்பள தன்மை எல்லாம் வித்தியாசம் தானே. அப்ப ஒருமித்த அந்த முறைக்கு வந்தா தான் ஜம்மியத்துலமா இயக்கலாம். அதனாலதான் பொதுவாக இலங்கையில் இன்றைய சூழல் வந்து அந்த ஒவ்வொரு நிர்வாகம் காசு சேர்ப்பாங்க, வசூலிப்பாங்க. அதால நடக்க வேண்டிய விஷயங்கள் மிக குறைய. இது மிச்சம் கவலையான விடயம். இப்ப மதரசா போய் பாருங்க, திறமையிலும் திறமையாக அங்க இருப்பாங்க, கிதாபத்தி பாடக்கூடிய திறமையான ஆக்கள். அவங்கள பொதுமக்களுடைய களத்துக்கு கொடுக்கலாம் பள்ளியினூடாகத்தான். பள்ளிதான களம், எல்லாரும் வார எந்த வித்தியாசம் இல்லாம சரிசமமா வந்து வந்து உட்கார்ற கேட்கிற இடம் தான் பள்ளி. ஆனா அதுல பாவிச்சா அல்லாஹ் கிருபையால சமூகத்துக்கும் உலமாக்களுக்கும் இடையில நெருங்கின உறவை உண்டு பண்ணலாம், தெளிவை கொடுக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒரு கிழமையில ஒரு அரை மணித்தாலும் கொடுத்தாங்கன்னு சொன்னா பல விடயங்களை படிச்சு கொண்டு போகலாம் அவங்களுக்கு. சரி, இப்ப வந்து உலமாக்கள் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள், ஆலிம்கள் இருக்கின்றார்கள். இப்ப இந்த நிலைமையில வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சமூக ஊடகங்கள்ல உலமாக்களை பற்றின விமர்சனங்கள், உலமா சபையை பற்றின விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுப்பப்படுவதன் மூலமாக மக்கள் மத்தியில போய் இந்த கருத்து பதிந்து விடுகிறது. இப்ப உலமா சபைகள், உலமாக்கள் மக்களோடு இல்ல, அவர்கள் தனியாக இயங்குகின்றார்கள், வேற வேற இயக்கங்களோடு சேர்ந்து இயங்குகின்றார்கள் என்ற ஒரு கூட்டு மொத்தமான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இதன் மூலமான பாதிப்பு என்ன? என்ன விடயம்னு சொன்னால், நீங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம்தான். இதுல அதாவது பொதுமக்கள்ல உலமாக்களுடைய விடயங்களை சரியாக தெரியாத மக்கள் இருப்பார்கள். இது எல்லா சமூகத்திலையும் ஒரு மூன்றாம் தர பொதுமான மக்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த உலமாக்களை பற்றி, உலமாக்களுடைய சேவைகளை பற்றி எல்லாம் பேச துவங்கக்குள்ள எந்த நோக்கத்துல பேசுறோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா பொதுவாக இன்றைக்கு இலங்கையில இந்த பிரச்சனை எடுத்தோம்னா இந்த சமூக வலைதளங்களின் ஊடாக சிந்தனை மாற்றப்பட்டதை நான் பார்க்கிறேன். அப்ப அதுல ஒவ்வொருத்தரும் பார்க்கிற என்ன, பொதுவாக இந்த யூடியூபர்ஸா இருந்தா அவங்களோட வியூஸை எதிர்பார்ப்பாங்க, அவங்களுடைய சில நோக்கம் நீக்கும். இதுக்காக வேண்டி பலிக்கடையாக நடுவ வைக்கிறது யார? உலமாக்கள் தான் வைக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் வந்து வைக்கிறது. அவங்க செய்யற சேவை இருக்குதானே, சம்பளம் இல்லாத சேவை. இலங்கை நாட்டு முஸ்லிம்களுடைய வரலாற்றை, அவங்களுடைய மார்க்க பின்புலங்களை சரியாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முழுமையாக மேலதிகமான நேரத்தை கொடுத்து ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜம்மியத்துல் உலமாவோட அமைப்பு. அப்ப ஜம்மியத்துல் உலமா கீழால செய்ய வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் வரும், அது சும்மா நடந்து போகணும், நடக்காம போறது இல்லை. ஆனா இவர்கள் யாரெல்லாம் பேசுறாங்களோ அந்த பேசக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள்ல ஆலிம்கள் மிக குறைய. ஆலிம்கள் இல்ல, பொதுமக்கள். ஏன்னா இந்த ஆலிம்களை பெற்று பேசக்குள்ள பேச வேண்டிய விடயங்கள் வெளியால வரும். பேசக்கூடிய யாருன்னு சொன்னா அங்க இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். பதவி போட்டி ஒன்று உள்ளாட பனிப்போர் நடந்து கொண்டிருக்குதாங்கிற இலங்கையில் எப்பவுமே ஒரு பனிப்போர் நடக்கும். ஒன்று பதவிக்கு வரக்கூடியவர்கள் முன் வந்து செய்யணும், அல்லது ஆலிம் இல்லாதவர்கள் தங்கட வேலையை பார்க்கணும். இப்ப பிரச்சனை என்னடா, தலைவரை மாத்தணும், உபதலைவரை மாத்தணும், அவர் மாத்தணும், இவர் மாத்தணும். பேசுறவர் வந்து அதுல எந்த இடத்துல இருக்கிறான்டா, அதுல எந்த சீட்லயும் அவர் இல்லை. அப்ப அந்த முழு அந்த அதாவது ஹகீகத்தை, உள்ரங்கம், அந்த இடத்துல நடக்கக்கூடிய யதார்த்தத்தை அவர்களால் எந்த தூரம் வழங்கிக் கொள்ளலாம்? ஆனா இப்படியானவர்கள் பேசக்குள்ள அவரை போன்று இருக்கக்கூடிய அந்த அவருடைய தராசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இது பிள்ளைதான் என்று நினைப்பார்கள். இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் அவதானிச்ச விஷயம் என்னன்னா, இப்ப உலமாக்களை பற்றி இப்ப அண்மையில வந்த பிரச்சனை என்னன்னா, இந்த குரான் தர்ஜுமா வெளியில விடாத பிரச்சனை பெரிய பிரச்சனையாக பூதாகரம் எடுத்து போய்கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. இப்ப இத வந்து உலமா சபை மீதும் மற்றது அந்த கமிட்டி ஒன்று இருக்குதானே, அந்த கமிட்டி ரிவ்யூ கமிட்டி மீதுமான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இப்ப அவர்கள் வந்து நழுவி கொண்டு போற ரிவ்யூ கமிட்டியோ என்னவோ உலமா சபையோ நழுவி கொண்டு போகுது இதுக்கு பதில் சொல்லாம. ஏன் இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த யூடியூப், இந்த பேஸ்புக்கினுடைய
இந்த அதிகமான தாக்கம் காரணமாக ஒரு பக்கம்தான் போய்கொண்டிருக்கிறது பொதுமக்கள் மத்தியில. ஏன் அவர்கள் ஒரு உறுதியான இதற்கு எதிர் தாக்கம், எதிரென்று விட இந்த பேஸ்புக், யூடியூபுக்கு ஒரு எதிராக அதுக்கு பதிலளிக்கும் விதமாக ஏன் ஒரு உலமாக்களால ஏன் ஒரு சரியான ஒரு யூடியூப், ஒரு மீடியாவை நடத்த முடியாமல் இருக்கு? என்ன பிரச்சனை? நீங்க உடனே பதில் சொல்லலாம் தானே, தேவையில்லைன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல, என்ன பிரச்சனை இந்த இடத்துல, முதலாவது விஷயம் அதை ஆரம்பத்தை சொன்னேன், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஊடகத்தினூடாக முன்வைக்கக்கூடிய ஒரு தகவலை ஒவ்வொரு நோக்கம் ஒரு பின்னணியை வச்சுக்கொண்டா மாறாங்க பின்னால எல்லாரும். உதாரணமா இந்த குர்ஆனுடைய விடயமைக்கு தானே எல்லாரும் பேசுனது, குர்ஆனை தடுத்தார்கள் என்று போட்ட உடனே அந்த பொதுமக்கள் அவங்களை குறை சொல்ல இயலாது. பொதுமக்கள் கீழே கொம்மன் அடிக்கிறான். அப்படி சொல்லக்கூட இயலாதாலும் மிக பாரதூரமான வசனம். அவன் யாருக்கும் தெரியாது. புனித அல் குர்ஆனை யாரும் தடுக்க இல்லை. அந்த அல் குர்ஆன் எல்லாத்தையும் வந்த உடனே எல்லாம் வெளியெடுத்து விட்டுட்டான். சரிதானே? அப்ப தடுக்கப்பட்டது எது? தர்ஜுமா, மொழிபெயர்ப்பு. அத மொழிபெயர்ப்பு தான் தடுக்கப்பட்டது. ஏனென்றா அது வந்த வழி வஹாபிசத்துல அங்கிருந்து வருது, சவுதியில இருந்து வருது. அப்ப இவங்களுடைய ஏற்கனவே ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இப்படியான பிரச்சனைகள் வரக்கூடியதிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டிய பல்வேறு பின்னணிக்குள்ளால் இருக்குதானே, இல்லாம இல்ல. உதாரணத்துக்கு இந்த இலங்கை வைங்களை ஒரு ரெண்டா எடுப்போம். அரபு உலகத்திலேயே பல இடங்கள்ல இந்த பிரச்சனைக்குரியவர்கள், சர்ச்சைக்குரியவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, கொளுத்த, இதெல்லாம் இருக்குதானே. இந்த பகுதி தான் இதுல உள்ள விஷயம். அப்ப அதை என்ன செய்யணும்? ஜம்மியத்துல் உலமா நீங்க கேட்ட அமைப்பு, நான் விளங்கின வரைக்கும் அந்த விஷயத்த சொல்றேன். அது சரிபுலையா இருந்தா அதை மாத்திக்கொள்ளலாம். ஜம்மியத்துல் என்ன செஞ்சேன்னா, இந்த 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 அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை தலைப்பண்ணு கொண்டு வந்தாங்க. வேற்றுமை ஒற்றுமை. ஆனா இந்த ஒற்றுமையை ஒரு நாளும் சேர்க்க இயலாது. வேற்றுமை ஒற்றுமையையும் ஒரு நாள், உதாரணத்துக்கு ஒருவர் சொல்றார் இவர் காஃபிர், இவர் சொல்றார் அவர் காஃபிர், அல்லது ஒருவர் இவரை காஃபிர் என்றார், அவர் இவரை காஃபிர் இல்லை என்றார். இந்த ரெண்டு பேரும் ஒரு சபையில சேர்ந்தா என்ன நடக்கும்? இதுதான் இந்த இடத்துல நடந்த பிரச்சனையா நான் உணர்றேன். என் சொந்த கருத்தா சொல்றேன், அபிப்பிராயம். என்னண்டா, இவங்கட அதாவது வஹாபில் இருக்கிறாங்க தானே. இப்ப இவங்கட பிரச்சனை, இவங்க ஒவ்வொன்றையும் பிதாத்து, வழிகேடு, நரகம், குஃப்ரு, ஷிர்கு, பிதாத்துன்னு சொல்லக்குள்ள என்ன செஞ்சாங்க? உலமாக்கள் அப்பப்ப பதில் கொடுத்து வந்தாங்க. பதில் கொடுத்து, இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப இப்படி நடந்து போகுது, யாரும் பேசுறாங்க சொல்றாங்க. அப்ப பேசுறாங்க. பேசக்குள்ள என்ன சொல்லப்பட்டுச்சு? நீங்க சபையை குழப்ப வேணாம், சமூகத்தை குழப்ப வேண்டாம் என்று அந்தந்த உலமாக்கள் சொல்லப்பட்டு அவங்களோட வாயில என்ன செய்ய, அவங்களோட அந்த ஒட்டப்பட்டு பேச்சனை பாட்டினாங்க, நீங்க பேசக்கூடாது. சரி, இந்த பக்கம் பேசுற ஆக்களுக்கு அந்த சொல்லப்படல. அப்ப அவங்களோட அப்படியே வளர்ந்து கொண்டு வருது, வழிகேடு வளர்ந்து கொண்டே இங்கால வருது. அவங்க இப்ப உதாரணத்திற்கு இப்ப மற்ற உலமாக்கள், நீங்கள் சொல்கிற இந்த வஹாபிச உலமாக்கள் ஒவ்வொருவரும் தனியே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர யாரும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. ஒவ்வொருத்தரும் தனித்தனி யூடியூப் சேனல்ல பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசிப்பாங்க. அதுல ஒருவர் அடுத்தவரை காஃபிர்ன்றது, இவர் அவரை பிதாத்ன்றது, வழிகேடுன்றது, நரகம்ன்றது போல அதெல்லாம் போய் கொண்டு இருக்குது. இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையை இடிக்கிற வேலைன்னு இப்பதான் சமூகத்துக்கு விளங்குது, இப்பதான் விளங்க துவங்கிக்குது. சரி, இவங்களை தூக்கி உள்ள வச்ச உடனே இப்ப என்ன செய்யணும்? உள்ள கொண்டு பதவியில நெருக்கி வச்ச உடனே இப்ப அவங்களையும் பாதுகாக்கணும், ஸ்ரீலங்காவோட உம்மத்தையும் பாதுகாக்கணும். இப்படியான தர்ம சங்கடத்துல இவங்க என்ன செய்யலாது? எடுத்தா இந்த சப்போ மேலாத விழுங்க மேலாத ஒரு நிலைக்கு, துப்ப மேலாத விழுங்க மேலாத ஒரு நிலையில இவங்க அகப்பட்ட ஒரு நிலைதான் அந்த இருந்ததாக நான் நினைக்கிறேன். இவங்க நீங்க யார சொல்றீங்க? இப்ப இலங்கையில பொதுவாக இது இந்த சவுதியில இருந்து வந்த புத்தகம் எல்லாம் வஹாபிச பின்புலம் தானே. அப்ப இலங்கை ஜம்மியத்துல் உலமாவில் என்ன செஞ்சாங்க என்றால், இந்த வஹாபி உலமாக்களை மட்டும் என்ன செஞ்சாங்க? முன்னால எடுத்தாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா போன பயணத்துக்குள்ள அந்த பயணத்தெல்லாம் இங்கால குண்டு வடிச்சு எல்லாம் சிதறி எல்லாம் இதாகி பிரச்சனை வந்த. சரி, இப்ப சரி, நீங்க சொல்ற இந்த வஹாபிச பின்புலம் தொடர்பாக நீங்க தொடர்ச்சியா உங்களோட யூடியூப்ல தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகின்றீர்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு விளங்கின விஷயம், இப்ப அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு சீர்திருத்தவாதியாக ஹிஜாஸ் மாநிலம் முழுவதிலும்
இப்ப சவுத் மன்னருடைய ஆட்சி நீங்க சவுத் மன்னர்கிட்ட சொன்னா நீங்க ஆட்சியை நீங்க நடத்துமோ, நான் வந்து இந்த மார்க்க விஷயங்களை பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு விளங்கினது நான் சொல்றேன், நீங்க அதுக்கு விளங்கப்படுத்துங்க. சவுத் மன்னர் சொன்னார், நீங்க ஆட்சியை நடத்துங்க, நான் வந்து மார்க்க விஷயங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி போட்டு கபறுகள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் உடைத்து ஒரு சீர்திருத்தவாதியாகத்தான் அவர் அறியப்பட்டார். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? இவர் வந்து வஹாபிசம் பரவி கொண்டு வருது, மக்களுக்கு மத்தியில பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப மக்களுக்கு மத்தியில இது ஒரு பெரும் குழப்பகரமான சூழ்நிலையா இருக்குது இல்லையா? இதுதான் இந்த இடத்துல இப்ப நான் தலைப்புகளை எல்லா தலைப்பையும் கொஞ்சம் தொட்டு தான் போறோம், சரியா? இப்ப நீங்க இப்படியா கேள்வி கேட்டதுக்காக வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு திருப்பி பின்னால தலைப்புக்கு வருவோம். என்ன பிரச்சனைடா, பொதுவாக நீங்க வஹாபிவை தேடக்குள்ள இதெல்லாம் கிடைக்கும். சிறிது கபர் அடித்தார் எல்லாம் கிடைக்கும். ஆனா சரியான வரலாறுகளை நீங்க தேடி பார்த்தோம்னா இரத்தம் தோய்ந்த வரலாறு அங்கிருந்து ஆரம்பமாகுது. எங்க அப்துல் வஹாப் அங்கிருந்து துவங்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக இப்படியே சண்டை போய்கொண்டு பிரச்சனை போய்கொண்டு இருக்கக்குள்ள நினைக்கிறேன் 8 இல்ல 10 வருஷம் அங்க ஹஜ் உம்ரா செய்ய இயலாத ஒரு நிர்மம் உண்டாயிடுச்சு. வெளியேந்து போக இயலாது, இந்த நிலை உருவாயிடுச்சு. அடுத்தது எத்தனையாம் ஆண்டுகள்ல இது நடந்தது? விரிவா பார்த்து இன்ஷால்லா அடுத்த பட்ஜெட் ஃபுல்லா விரிவா எடுப்பேன், பிரச்சனை இல்லை. இப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா, இவங்க சில வசனம் பொதுவான பொதுமக்களுக்கு சொல்ற விஷயம் ஒன்று சொல்லக்குள்ள இவங்க செஞ்ச முதலாவது வேலை முழு உம்மத்தையும் காஃபிர் ஆக்கிட்டு நான் சொல்ற கோட்பாடுதான் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணம் சொல்றேன்டா, இப்ப அதுக்கு சில குர்ஆனுடைய வசனத்தை பாவிப்பாங்க. அந்த பாவிச்சு மொழிபெயர்ப்ப சொன்ன உடனே கேட்கிற பொதுமான நினைப்பாரு இதுதான் அப்பான்னு நினைப்பாரு. உதாரணமாக இப்ப இது வேற எங்க எடுத்தாருன்னா இப்னு தைமியான்னு சொல்ற 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இப்ப அவர் சொன்ன அதே கருத்தை தான் அங்கிருந்து இவர் எடுப்பாரு. உதாரணமாக நான் என்ன சொல்றேன், அதாவது எங்கட பாரம்பரியத்தினோட வந்தது உம்மா அப்பா அந்த தொடர்ல வந்து சொல்ற மாதிரி காபிர்களை இஸ்லாம் இல்லாதவரை பார்த்து சொல்லக்குள்ள அவங்க சொல்லுவாங்க என்ன, இது வந்து நாங்க எங்கட உம்மா அப்பா பெற்றோரிடம் இருந்து தொடர்ந்து வந்த இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தையா நீங்க மறுக்கிறீங்க? நான் உம்மா அப்பா அப்ப அல்லாஹ் கேட்பா என்ன, உம்மா அப்பாவா வழிகாட்டுல இருந்தாலும் அதை நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கறது. இது முழுமையாக சொல்லப்படுறது யாருக்கு? காஃபிர்கள் தான் சொல்லப்படுறது, சரிதானே? அது அந்த ஆயத்துக்கள் எல்லாம் நிறைய வேறு ஆயத்துக்கள் மிக எடுப்போம். இந்த தலைப்பு எடுத்தது யாரு? இப்னு தைமியா எடுத்தாரு, இவர் அப்துல் வஹாப் இங்க எடுத்தாரு. அவர் 8ஆம் நூற்றாண்டு, இவர் 12ஆம் நூற்றாண்டு. சரி, அப்ப என்னன்னு சொன்னா இந்த வசனத்துடைய உள்ளக அர்த்தம் நேரடியாக இறை நிராகரிப்பாளர்கள் என்று பொதுமக்கள் தெரியாது. உதாரணம் சொல்லுவாங்க என்ன, நரகத்துக்கு போறோம் அவங்க சொல்லுவாங்க, யாருதான் நாங்க நிறத்து வந்திக்கிறோம், இவங்க தான் வழி கெடுத்தாங்க, அவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடுப்பாயாக என்று சொல்லுவாங்க. அப்ப ரப்பனா ஆத்தியும் அதான். இது யாருக்கு சொல்றதுண்டா, இறை நிராகரிப்பாளரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசக்குள்ள அதைத்தான் சொல்றான். ஆனா இவங்க இந்த வசனங்கள் இது மாதிரியான வேறு வசனங்களை பொது மேடைகளை வச்சு பாவிச்சு அதை எதுல அந்த அப்ளை பண்ற எதுல ஜாயிண்ட் ஆகுவான கொண்டு வந்து இமாம்களை பின்பற்றினீங்க, அங்க வந்து என்ன சொல்லுவீங்க, இவங்களை பின்பற்றினதான் நான் நரகத்துக்கு வந்தோம், இதனால எங்களுக்கு ஒரு தண்டனை அவங்க டபுள் தண்டனை கொடுப்பாயாகன்னு சொல்றது. அப்ப அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும்னே பொதுமக்கள் சாதாரணமானாக்கள் இமாம் தேவையில்ல குர்ஆனை நாங்க பின்பற்றுவோம் போயிடுவாங்க. இதுல வந்து எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இப்ப வருது என்னன்னா, இப்ப முழு சவுதி அரேபியா முழு ஏரியாக்கள்லையும் வந்து ஓகே ரசூல்லா சஹாபாக்களை பின்பற்றாமல் முழு பேருமே இந்த வஹாபிசத்தை பின்பற்றாங்களா? அதுக்கு எதிரான உலமாக்கள் இல்லையா? இப்ப என்னண்டா அதை பற்றி யாரும் பேசினாக்கெல்லாம் கூட்டல, ஜெயில போயிடுவாங்க. ஏன்னா இவங்களோட முழு ஆதிக்கம் அங்க பயங்கரமான ஆதிக்கம், சாதாரண ஆதிக்கம் இல்ல. இவங்களோட வஹாபிசத்துடைய முழு கோட்டையும் சவுதி அரேபியா தானே. இப்ப சவுதி அரேபியா தானே அந்த அப்துல் வஹாப் துவங்கி இந்த அவங்களோட பெட்ரோலியத்தை இவரோட உடன்படிக்கை செஞ்சு அந்த அதுல பெரிய பணத்தை செலவழிச்சு அந்த பணத்தால தானே வளர்த்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு யாரெல்லாம் நிறைய இடங்களை பேசக்கூடிய பேச்சாளர் பார்த்தோம்னா பெரிய சம்பளம் அவங்களுக்கு, இதை பேசணும். இப்ப இன்றைக்கு கூட நான் ஒரு பார்த்து கொண்டிருந்தேன், ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு
அல்லாஹ் தாலா அந்த சஹாபிய விஷயத்துல குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வச்சான். அந்த சஹாபிய பேரை சொல்லி அவர் பிதஅத் செய்தார்னு ஒரு வஹாபி சொல்றதா இருந்தால் அது கங்கால அவர்களுடைய ஈமான அவருடைய மார்க்க அறிவை பற்றி நானும் நீங்களும் பேசுறதுக்குரிய இடைவெளி இல்லை. அதுக்கங்கால நாங்களோட வாழ்நாள் அப்படி கேள்விப்பட்டிக்க மாட்டோம். 14 நூற்றாண்டுல 1400 வருஷத்துல யாரும் எந்த சஹாபிய மேல கை வச்சதில்லை. ஆனா இன்றைக்கு நாங்க வாழ்ற இந்த சமகாலம் பயங்கரத்தை உச்சகட்டம்னு சொல்றோம் பாருங்க. யாரும் சஹாபியை பார்த்து பிதாத்துன்னு சொன்னதில்லை. அல்லாஹ் தாலா குர்ஆனுடைய ஆயத்தை இருக்கு வச்சிருக்கிறான் அந்த சஹாபிய பேர்ல. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், வேற சஹாபியா இருக்கலாம், அந்த சஹாபிய ஞாபகத்து வருது. அப்ப அந்த பேரை சொல்லி அவர் இந்த விஷயத்துல பிதாத் செய்தாரு. பிதாத் செய்தாருன்னா வஹாபியோட நிலப்பாடு என்ன தெரியுமா? குல்லு பிதாத்தின் தலாலா, எல்லா பிதாத்தும் வழிகேடு, வக்குல்லு தலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரத்து போகும். அப்ப யார் நரத்து போவாரு? அல்லாஹ் தாலா எந்த சஹாபிர பேர்ல ஆயத்திறக்கினானோ அவர் நரத்து போறாரு, இவர்கள் எல்லாம் சொல்றது போறாரு. அடுத்தது இந்த இங்க இருந்து சவுதியில இருந்து இறக்கப்பட்ட குரானை தர்ஜுமாவை இப்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்குறிப்பு போடுங்க, அது போடுங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த குரான் தர்ஜுமா இப்ப இலங்கையில இதுதான் முதல் முறை வந்ததல்ல. இதற்கு முதல்லயே எல்லா இடமும் இருக்குது. அடுத்தது எல்லார கையிலையும் இருக்கு. போயிட்டு வார நேரம் அதை எடுத்துட்டு வருவார்கள். ஹஜ்ஜுக்கு போறார்கள், உம்ராக்கு போறார்கள், எடுத்துட்டு வருவார்கள். இப்ப குரான் தர்ஜுமா மூலம் ஒரு வன்முறை பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு சொல் இல்லையா? இல்ல, இப்படிதான் குர்ஆன் மூலமாக வன்முறை பரவக்கூட என்ற நேரடியாக அங்க யாரும் சொல்லப்பட இல்லை. பொதுவாக அங்க அமைக்கப்பட்ட இந்த விஷயம் என்னன்னா, இப்படியான விடயங்கள் வரக்குள்ள அடிக்குறிப்போட வழிபாடு. இப்ப கூட சொன்னாங்க என்ன, அடிக்குறிப்போ இல்லாட்டி வேற அந்த விளக்கத்தை சேர்த்து இந்த குறிப்பிட்ட 31 வசனங்களுக்குரிய விளக்கத்தை அதோட சேர்த்து பின்னூட்டலா சேர்த்து வெளியிட்டு தான் சொல்லிக்கிறாங்க. வெளியிட வேணாம்னு சொல்ல இல்லை. சரி, அது ஒரு பாதுகாப்பு கொண்டு வச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு. அது இல்லாம இது இந்த பூதாகரமாக்கப்பட்டதுக்கு பின்புலத்துல குர்ஆன ஓதுவனும் படிக்க முடியாதுன்ற விஷயம் இல்லை. அதான் குர்ஆன் இப்ப இல்ல குர்ஆன் இல்ல இலங்கையில வந்திருக்கு, குர்ஆன் ஒரு தர வர்றாங்க இல்ல என்றது இல்ல. இப்ப கூட அதுக்குள்ள குர்ஆன் பன்மடங்கு இன்றைக்கு என்ன மைதானத்துல இருக்குது, களத்துல இருக்குது. களத்துல குர்ஆன் வேண்டிய மட்டும் இருக்கதான் செய்யுது. இதனால அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இந்த ரிவ்யூ கமிட்டி எல்லாம் சேர்ந்து என்ன திட்டங்கள் வச்சுக்கிறேன் ஃபுல்லா விரிவான தெரியாது. இப்ப அப்ப அந்த 31 வசனங்களுக்கும் அடிக்குறிப்பு போட வேண்டும் என்றதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்ல, அந்த ரிவ்யூ கமிட்டியுடைய அந்த முழு விவரத்தையும் நான் சரியா தெரியாது. அதனால அந்த இடத்துல என்ன சட்டத்தினூடாக குறிப்பிட்ட புத்தகங்கள் வரக்குள்ள இப்படி இருக்க வேண்டும் நிபந்தனை வச்சிருக்கிறாங்க தானே, அது இருந்தா பாதுகாப்பு கூடன்னு சொல்லுவாரு. என்ன பாதுகாப்பு? என்னண்டா, ஒன்று நடக்க முதல் தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு விடயமும் நடக்க. இது தர்ஜுமத்துல் குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. தர்ஜுமத்துல் குர்ஆன் முன்னிலைப்படுத்தப்பட்டு அடுத்தது இதனூடாக இந்த கதவு திறக்கப்பட்டா இந்த மொழிபெயர்ப்பு வந்த வழியால எதுவும் வரலாம். இது என்ன சுய கருத்து, இது மீளெடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது என் சுய கருத்தை நான் சொல்றேன். இப்ப கதை திறந்தா கதை ஒரு அதாவது பூனை வரத்துக்காக கதவை திறந்தா அந்த கதவுக்குள்ளால எல்லாம் வரும். அப்படியான ஒரு விடயம் அங்க இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏனென்றா இப்படி அந்த இவ்வளவு பெரிய மட்டத்துல இருந்து இப்படியான விஷயம் வரக்குள்ள அந்த இவர் ரஸ்மின் என்ற அந்த லிஸ்ட் எல்லாம் வாய்ச்சா பாத்தீங்களா, குறிப்பிட்ட அந்த அதுகள் எல்லாம் இந்த ஜன்னலுக்குள்ள எல்லாம் வந்துருந்தார வழியால. அது சமூகத்துக்கு வந்தா வாய்ப்பு இல்லாம இல்ல. நடக்க முதல் தானே வெள்ளம் வரும்போதே அணைய கட்டணும். ஆனா இது வந்தா இது நடந்துரும்னு சொல்றது இல்லை, ஆனா நடக்கலாம். அதுக்கு நான் முன்கூட்டிய தயாரிப்பை உபயோகிக்கிறது மிச்சவங்களுக்கு ஏற்றம் கூட. மிக நன்றி அப்துல்லா முஃப்தி. பல முக்கியமான விடயங்களை நாம் இன்று பேசினோம். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். மிக நன்றி உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.